சார் 12th ரிசல்ட் வந்துருச்சு. இந்த வருஷம் கட் ஆஃப் குறையுமா குறையாதா? எல்லாரும் தொடர்ந்து நம்மகிட்ட கேட்குற கேள்வி இந்த கேள்வி தான். 2026 வருஷம் ரிசல்ட் நிறைய பேருக்கு கம்மியாக இருக்கு, அதனால கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க. டெஃபினட்டா இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் குறைய தான் போகுது. எதனால குறைய போகுது அப்படிங்கிற ப்ரூஃபோட எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி குவாலிட்டியான டிஎன்இ கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இமிட்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. 2024க்கும் 25க்கும் கட் ஆஃப் மார்க் பெரிய லெவல் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. எந்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா 2024 190 கட் ஆஃப் கிடைச்ச சீட்டு 193 கட் ஆஃப் இருந்தா தான் சீட் கிடைக்கும் அப்படிங்கிற நிலைமை உங்க சீனியர் பேட்சுக்கு வந்தது. ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஜாக்பாட்னு சொல்லலாம். 2025க்கும் 2026க்கும் 0.5 கட் ஆஃப் மார்க்ல இருந்து ஆரம்பிச்சு 15 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதனால சொல்றேன், எப்படி சொல்றேன் தானே கேட்கறீங்க. இப்போ அனாலிசிஸ் பார்க்கலாம். 2025ல நம்பர் ஆஃப் சென்டம்ஸ் அப்படிங்கிறத அங்க எடுத்து பார்த்தோம். மேத்தமெட்டிக்ஸ்ல 3000க்கும் மேல சென்டம் வாங்கியிருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் வெறும் 700 மாணவர்களால மட்டுமே சென்டம் வாங்க முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி 2025ல கெமிஸ்ட்ரியில மட்டுமே 3000 பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் வாங்கியிருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் 600 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே சென்டம் வாங்கியிருக்காங்க. இதே தான் பிசிக்ஸ்ல 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போன வருஷம் சென்டம், ஆனா இந்த வருஷம் வெறும் 105 மாணவர்கள் தான் சென்டம் வாங்கியிருக்காங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் மார்க்ல பெரிய டிஃபரன்ஸ் பார்க்க முடியுது. லாஸ்ட் இயர் 141 ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்ஏ கவுன்சிலிங்ல 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் மார்க் வச்சு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனா இந்த வருஷம் 10 to 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். லாஸ்ட் இயர் 199.5 அப்படிங்கிற 0.5 கட் ஆஃப் மார்க்ல மட்டும் 250 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. 199 அப்படிங்கிற 0.5 கட் ஆஃப் மார்க்ல மட்டும் 350 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் ஒவ்வொரு 0.5 கட் ஆஃப் மார்க்லயும் ஒரு 100 to 180 மாணவர்கள் வரதே பெரிய விஷயம். ஸோ பாதிக்கு பாதி கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். போன வருஷம் 199 கிடைச்சு இந்த வருஷம் 198 இருந்தா கிடைக்கலாம். போன வருஷம் 188 கிடைச்ச சீட் இந்த வருஷம் 185 வச்சிருந்தாலே நீங்க அந்த சீட் எடுக்க முடியும். போன வருஷம் 170 கிடைச்சது, இந்த வருஷம் 165 வச்சிருந்தாலே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோன்லயும் கட் ஆஃப் மார்க் கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க. இதை பத்தின டீடைல்டு வீடியோ யூடியூப்ல போட்டிருந்தோம். அந்த வீடியோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாங்க. நிறைய நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்லையும் நம்ம கொடுத்த அனாலிசிஸ் எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய மாணவர்களுக்கு என்னென்ன விஷயம் புரிய ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கும் புரியணுமா? போய் வீடியோவை பாருங்க, யூடியூப்ல போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்த லெவல்ல கட் ஆஃப் ரொம்ப கம்மியா இருக்கு சார், மேனேஜ்மெண்ட் கோட்டா போலான்னு இருக்கேன், நீங்க அனலைஸ் பண்ணி டாப் மோஸ்ட் காலேஜ்ல அட்மிஷன் கைடன்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்குறீங்க. கட்டாயம் கொடுத்துட்டு இருக்கோம். இதான் எங்களோட கான்டாக்ட் நம்பர். டெஃபினட்டா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு எங்களை நேரில் வந்து பாருங்க. நாங்க கோயம்புத்தூர்ல இருக்கோம். சென்னை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன்லேயே கெரியர் கைடன்ஸ் அண்ட் காலேஜ் அட்மிஷன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் எங்களோட பயோலையும் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணீங்கன்னா நாங்களாவே கால் பண்ணி கைடன்ஸ் கொடுப்போம். இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. கட் ஆஃப் குறைய போது நம்பிக்கையா காத்துரு நல்ல காலேஜ்ல கவுன்சிலிங்ல சீட் கிடைக்கும். அடுத்த சந்திப்போம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.